வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு நம்மளோட 79வது சுதந்திர தினம். எல்லோரும் தேசிய கொடியை பறக்க விட்டு கொண்டாடுவோம். ஆனால் அந்த கொடியோட ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம தேசிய கொடியோட அச்சு, நிறம், சின்னம் எல்லாமே 1947 தான் ஃபைனல் ஆச்சு. ஆனால் கொடியோட முதல் மாதிரி 1931லேயே டிசைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் பல பேர் மறந்துருப்போம். அப்போது மகாத்மா காந்தியோட ஆலோசனையில் பிங்கிலி வெங்கையா அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் டிசைன் பண்ணியிருந்தார். அதாவது அசோக சக்கரா இல்லாமல் ஸ்பின்னிங் வீல் மட்டுமே அதில் அச்சிடப்பட்டிருந்தது. அப்புறம் 1947 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மீட்டில் தான் அசோக சக்கரா சேர்க்கப்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நாட்டில் தேசிய கொடியை தயாரிக்க உரிமையுள்ள ஒரே நிறுவனம் கர்நாடகாவில் இருக்க காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் தான் இதை தயார் பண்ணணும். இதை காதி துணியில் தான் செய்யணும். வேறு மெட்டீரியலில் செஞ்சால் அது சட்டவிரோதம். நான் ஒவ்வொரு சுதந்திர தினத்துலேயும் கொடியை பார்த்தா அது வெறும் துணி இல்லை, நூற்றுக்கணக்கான தியாகிகளின் இரத்தமும் உறுதியும் இதெல்லாமே நமக்கு அந்த கொடியை பார்த்தா தோணும். உங்களுக்கு கொடியை பார்த்தா என்ன ஃபீல் வரும்? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சுதந்திர தினத்தில் கொடியை பறக்க விட்டு மரியாதையோடு சல்யூட் பண்ணுவோம். ஜெய் ஹிந்த்.